ஹரியானா, ஃபரிதாபாத். ஆரியன் மிஸ்ரா இந்த படத்தில் பார்க்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படித்து கொண்டு உள்ள பையன். இந்த மாணவன் மாட்டு இறைச்சி கடத்துவதாக பசு பாதுகாவலர் குழுவுக்கு தகவல் கிடைக்கிறது. உடனே விரைந்த அவர்கள் ஆரியன் மிஸ்ரா வந்த வாடகை வண்டியை நிறுத்தி சரமாரியாக தாக்குகின்றனர். உள்ளே இருந்த ஆரியன் மிஸ்ரா தாக்குதலுக்குள்ளாகிறான். அந்த இடத்திலே இறந்து விடுகிறான். கடைசியில் அது தவறாக வந்த தகவல் அவன் இறைச்சி கடத்தவில்லை என்று தெரிய வருகிறது. என்னங்க இதில் அதாவது தாக்குதல் பண்ண அந்த 5 தேச துரோகிகளை பேரை பாருங்க. அனில் கௌசிக், வருண், கிருஷ்ணா, ஆதேஷ், சௌரவ் இவர்களை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இதுவரை அவர்கள் முஸ்லிம்களை மட்டுமே தாக்கி வந்தனர். தற்போது இந்துக்களையும் தாக்க ஆரம்பித்துள்ளனர். பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையில் வலம் வரும் இந்த தேச துரோகிகளை முன்பே இந்துக்கள் கண்டித்திருந்தால் இப்போது ஆரியன் மிஸ்ரா இறந்திருக்க மாட்டான். அவர்களின் குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வது? 18 வருடங்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்து இந்த தேச துரோகிகள் கையில் சாக கொடுக்கவா அவர்கள் வளர்த்தார்கள்? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. கடைசியில் அது பொய்யான செய்தி. நேற்று தான் பார்த்தோம், ஒரு முதியவர், 70 வயது முதியவர், அவரை போய் மாட்டு இறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி அவர் அடித்து கண்ணெல்லாம் ஒரு பதம் பார்த்து அது பெரிய பேசு பொருளாக இருக்குது இப்போ நாடு முழுக்க. அது அடங்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஒரு நிகழ்வு வருது. இப்போ நம்ம சுமந்து ஸ்ரீராமன் நம்ம இதிலெல்லாம் வருவார்ல, டிவிலெலாம் தொலைக்காட்சியில் நிறைய விவாதங்களில் கலந்துக்குவார். சுமந்த் ஸ்ரீராமன் அவர் கூட இப்போ தான் அவருக்கு கண்ணு திறந்துருக்குது. இது என்ன இது? இப்போ இந்த நாட்டில் இப்படியா ஒரு மாட்டு இறைச்சின் பேரில் மனிதனை கொலை செய்கிறதா? இது தாங்குமா இது இந்த நாடு அப்படின்னு இப்போ போய் கொதிச்சு போய் பதிவு விடுறாரு. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணார்? அவங்கெல்லாம் முஸ்லீம்கள் இறந்தால் நமக்கு என்ன அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்திருக்காங்க இவங்கெல்லாம். இப்போ பாருங்க, அதாவது அவனுக்கு காசு பார்க்கணும். பிஜேபி கொடுக்கக்கூடிய மாதம் சந்தா வருது, அதை மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது நாங்கள் ஆக்டிவாக தான் இருக்கோம் அப்படின்ட்டு பிஜேபிக்கு கணக்கு காமிக்கணும். அதன் மூலம் பிஜேபியில் ஒரு நல்ல இடத்தை பெறணும். நேற்று பாருங்க, அந்த முதியவர் அடித்தவனுங்களை அந்த 4-5 பேர் எல்லாம் குரூப்பாக தான் சேர்ந்து செய்கிறானுங்க. அந்த 4-5 பேருமே மறுநாளே பெயிலில் வெளியில் வரானுங்க. இப்போ அவனுங்களுக்கு தெரியும், நம்ம இந்த பிரச்சனைகள் பண்ணுனா நம்மளை காப்பாற்றுறதுக்கு பிஜேபி இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது, நாம் தைரியமாக வெளியில் வந்துடலாம். இந்த எண்ணங்கள் அவனுங்களுக்கு நல்லா வேரூன்றிடுச்சு. முஸ்லீம்கள் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான்? இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள், சீக்கியர்கள், இப்படி தான். நேற்று ஒரு காணொலியை பார்த்தேன். ஒரு சீக்கியனை அதே மாதிரி இந்த டர்பன்னு அதோட மோட்டர் சைக்கிளில் வராப்பில் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து டர்பனுங்கள்ட்டு தாடியை எழுது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வரானுங்க. அவன் சர்தார்ஜி சும்மா விடுவாப்பிலையா? உடனே கத்தியை உருவினான். அந்த 4 அந்த பஞ்ச பரதேசிகளும் தலை தெறிக்க ஓடி போயிட்டானுங்க. இப்போ இந்த நிலைமைக்கு முஸ்லீம்களை கடைசியில் தள்ளுவானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கடைசியில் ராகுல் காந்தி வாய் திறந்துருக்கிறார். அந்த நேற்று அந்த முதியவர் அடித்த அந்த காயத்தோடு அந்த ஃபோட்டோ வந்திருக்குது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை அரசு வாய் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கிறது. மாட்டு இறைச்சி என்ற பெயரில் நடக்கும் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மகாராஷ்டிராவில் மாற்றேற்றி வைத்திருந்ததாக ஓடும் ரயிலில் ஹாஜி அஸ்ரப் என்ற முதியவர் மீதான தாக்குதலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். போராட்டங்கள் அங்கேயே வெடிக்கணும். அப்போ தான் இந்த பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய இந்த பசு பாதுகாவலர் என்ற தேச துரோகிகளின் கொட்டம் அடுக்கப்படும். இல்லைன்னா அது வரைக்கும் இவர்களுடைய வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்பாவி மக்கள் இறந்து கொண்டு தான் இருப்பாங்க.